யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கருவேப்பிலை வச்சு 2 விதமான சம்பல்கள், ஒரு சம்பலும் ஒரு துவையலும் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். முதலாவது நாங்கள் துவையல் செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, வெங்காயம், உள்ளி, செத்தல் மிளகாய், உப்பு, தேங்காய்ப்பூ, புளி, நல்லெண்ணெய். வாங்க இப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இப்போ அது பெரியட்டும். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் தான் துவையல் அதில் செய்கிறதுக்கு பாவிங்கோ. எண்ணெய் கொதிக்கட்டும். இந்த செத்த மிளகாயை போடுவோம். கொஞ்சம் சிவக்க பொரியுங்கோ. துவையல் கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் போடுவோம். இதுகளெல்லாம் முழுக்க இதோன்னு மட்டும் இல்லை. வெங்காயத்தை போடுறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு அவசரமாக இந்த கருவேப்பிலை போடுறது. இப்பயும் வீட்டில் கருவேப்பிலை இருந்தும் அதை சமைக்காமல் விடணும். குழந்தைகளுக்கு நல்ல சாமான். குழந்தைகளில் வயது வந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே இந்த கருவேப்பிலையில் நீங்கள் சம்பளை அரைச்சி கொடுங்கோ. கிழமையில் 2 தடவாவது சம்பளை அரைச்சி கொடுங்கோ. சிலாக்கள் இந்த கருவேப்பிள்ளையாக தாளிப்புக்கும் கறிகளுக்கும் தான் போடுறீங்க. வேப்பமில்லைக்கு அவ்வளோ மருத்துவ குணமும் இருக்குது இதில். அதோட மேலதிகமான சத்துக்களும் குழம்புக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்குது. ஒரு கிழமையில் கட்டாயம் வேண்ட மாதிரி 2 தரம் செய்துக்கலாம். இது கொஞ்சம் துவையலுக்கு நாங்கள் கொஞ்சம் மதக்கிறோம். இன்னொரு சம்பளம் அரைப்போம். அது நிச்சுவாங்க. உங்களுக்கு ஆறுதலாக நேரம் இருக்கிற நேரம் இல்லாட்டி இதை செய்யுங்க. நேரம் கொஞ்சம் சரியாக செய்யணுமெண்டா நாங்கள் அடுத்த ஒரு சம்பளம் அரைப்பேன். அதை செய்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. இது உலகம் காணும். இதெல்லாம் இதை புளியை பருக்கா இதெல்லாம் கொட்டி எடுத்தாச்சு. இதையும் உலகா போட்டு இது மதங்க பட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டில் இந்த தேங்காய் பூவை போடுவோம். இதையும் ஒரு 2 தரம் கிளறுவோம். கொஞ்சம் தேங்காய் பூ பெருசாக பருவடணும் வண்டியில் கொஞ்சம் சூடு எரிச்சண்டா காணும். இப்போ இதை நாங்கள் இறக்குவோம். வறுத்து இறக்கிட்டோம். தேங்காய் பூ எல்லாம் வறுத்து இறக்கிட்டோம். ஒரு கொஞ்சம் கணக்கண்டியில் ஒரு வதங்கிறதுக்கு இது அந்த இதுகள் இந்த சின்ன காம்புகள் இருந்தால் பரவாயில்லை. நீங்கள் இதுகளை இப்படியே விடுங்கோ. சின்ன காம்புகள் அந்த பெரிய கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த துண்டை மட்டும் கழித்து விடுங்கோ. இது வேண்டாம். மற்றதில் சின்னதாக இருக்கிறதுகள் இதை போட்டு இது பொரியிற இல்லை சாடியாக இந்த இலை மென்மையாகனா காணும். இப்போ நாங்கள் இது முருகவோ ஒன்றும் செய்யக்கூடாது. சாடியாக வதங்கினா காணும். கொஞ்சம் மென்மையாகிச்சேண்டா காணும். இதை நிப்பாட்டுங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் தாச்சியோடையே இருக்கட்டும். நாங்கள் கப்பையை கொண்டுடுறோம். இறக்கி வைங்க. மேற்கொண்டு இது கருக வேணாம், பதங்க வேணாம், உலங்காணும். இது முருகவோ பொரியவோ இல்லை. சாடியான ஒரு பதங்கள் மென்மையாக இலையே மென்மையாக்குனாங்க. இந்த மிளகாயும் இதை மிளகாய் கூட போட்டிங்கன்னா தான் ருசியாக இருக்கும். ஆனால் குழந்தைகள் இருந்தால் குறையுங்கோ. இப்போ நாங்கள் பெரியாக்களுக்கு செய்தால் மிளகாய் போடாது சாப்பிடாது. மிளகாய் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். உப்பையும் போட்டு இப்போ 2ஐயும் போட்டு அரைப்போம். இப்போ இதை நாங்களுக்கு அரைச்சி போட்டு கொண்டு வருவோம். இப்போ இது துறப்போம். அப்படி வந்திருக்கு. நாங்கள் மற்றதெல்லாம் போட்டு அரைப்போம். இதுக்குள்ள தேங்காய் பூ, வெங்காயம், உள்ளி, புளி எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் இதையும் ஒரு சுற்றி போட்டு இப்போ இந்த கருவேப்பிலையை போடுவோம். இந்த சம்பல்களுக்கு உரைப்பு தான். உரைப்பு இல்லாட்டி கொஞ்சம் சாப்பிட கருவேப்பிலை மனம் பெறும். சாப்பிட பஞ்சுப்படுவாங்க. இதெல்லாம் அரைச்சி கொண்டு வரோம். நாங்கள் இதை துறப்போம்.
இதுக்குள்ள சம்பளுக்குள்ள உரைப்பு இல்லாட்டி அந்த கருவேப்பிலையின் மனம் கூட சாப்பிட இதண்டாது. இனி நாங்கள் இதுக்குள்ள இந்த கருவேப்பிலையில் எவ்வளோ கணக்க போட்டுனாங்களும் கொஞ்சமாக வந்துட்டுது வதக்க. இது முருகவோ ஒன்றுமில்லை, கொஞ்சம் மென்மையாக ஆகினது. இனி இதையும் ஒருக்கா போட்டு அரைச்சி விட்டோம்டா. ஒரு காய் அரைச்சி நல்லா கிளறி போட்டு இப்போ திருப்பி ஒரு காய் அரைச்சி விட்டிங்கண்டா காணும். அடியிலேருந்து ஒரு கிளறி போட்டு திருப்பி அரையுங்கோ. வாங்கோ துறப்பம் இதே மாதிரி செய்திங்கண்டா இப்படியே வரும். இது அந்த தயிர் வெள்ளிக்கிழமையில் நல்லா கூட நல்லா இருக்கும். இது அதே மாதிரி செய்யுங்கோ. செய்து போட்டு இப்படி இருந்தான்னு சொல்லுங்கோ. பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் கட்டாயம் மரங்கள் இருந்தால் செய்து விடுங்கோ. அவைகளுக்கும் மயிருக்கும் தலைமயிர் வளர்கிறதுக்கும் நல்லது. கிழமையில் 2 தரம் செய்யுங்கோ. நாங்கள் அடுத்ததாக கருவேப்பிலை சம்பல் செய்ய போகிறோம். இது சுவாம். அதை துவையல் செய்கிறது தான் நீங்கள் வதக்கியெல்லாம் செய்யணும். இது நாங்கள் இப்போ பச்சையாகவே அரைக்க போகிறோம். இது உங்களுக்கு நேரம் போச்சுன்றாலும் டப்பன் செய்து புள்ளியளவு கொடுங்கோ. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய்ப்பூ, தேசி புளி. இது கட்டாயம் மண்டியில் தாளிக்கிறது. இது கட்டாயம் மண்டியில் விரும்பினா தாளிங்கோ, இல்லாட்டி விடுங்கோ. தேசிக்காய், செத்த மிளகாய், வெங்காயம், கடுகு, சீரகம். இதுக்குள்ள இந்த பச்சை மிளகாயில் முடித்து போடுவோம். பச்சை மிளகாய் வந்து கணக்க போடாட்டி இந்த கருவேப்பிலையின் மனம் உங்களை கொஞ்சம் பெரியாக்கள் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டீங்க. பச்சை மிளகாய் கூட போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையின் மனம் இருக்காது. குழந்தைகள் போடைக்குள்ள குறையுங்க. உப்பு, கருவேப்பிலை கட்டாயம் பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட கொடுங்க. இதை வச்சு ஒரு காய அரைச்சிட்டு வருவோம். இப்போ வந்து மிச்சத்தை அதுக்குள்ள நாங்கள் ஒரு சொட்டு முதல்ல அரைச்ச சம்பளுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் விடையில. இப்போ நாங்கள் தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். அரைவாசிக்கு தண்ணி விடுங்க. மிச்சையிலையும் வைப்போம். இப்போ எல்லாரையும் வச்சு முடிஞ்சுது. இதை நாங்கள் சுற்றி போட்டு கொண்டுடுவோம். நாங்கள் போய் அரைச்சிட்டு கொண்டுட்டோம். ஆரம்போ இனி நாங்கள் இதுக்குள்ள வெங்காயத்தை கீழே போடுவோம். தேங்காய் போட்டு ஒரு சுற்றுவோம். எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ போய் அடித்து கொண்டு வர போகிறோம். கீழே தண்ணி இருக்கிறபடியா சும்மா மேற விடும். நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். இதுதான் இதுக்கு நாங்கள் பொதுவாக வீட்டில் தாளிக்கிற குறைவு. விருப்பமாட்டா தாளிக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும். இது அந்த பச்சை மிளகாய் நீங்கள் கூட போட்டு அரைச்சிங்கன்னா சாப்பிடக்கூடியா இருக்கும். பச்சை மிளகாயும் தேசிக்காயும் இதுக்கு கூட வேணும். இதுக்கு சின்ன தாளிப்பு கொடுப்போம். வாங்க தாளிக்காமல் சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வெள்ளிக்கிழமை எப்படி தாளித்து போட்டு சாப்பிடுற ஒரு வாசனையாக இருக்கும். இருக்குல்ல கடுகு கொஞ்சம் போடுவோம். வெங்காயம் போடுவோம். இது இந்த சம்பல் சும்மா நாளில் நீங்கள் சாப்பிட்றதா தாளிக்காமையே சாப்பிடலாம். இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சீரகம் போடுவோம். அடுப்பணி பாட்டுவோம். இதை இப்படியே விட்டுட்டு இறக்கிங்கால வைப்போம். சூடு கொஞ்சம் குறையும் வச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ள தேசிப்புளி விடுவோம். இதுக்குள்ள தேசிப்புளி கூட விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 3/4 தேசிக்காய் விடலாம். இதையுமே ஒரு பாதி விடலாம். இது நல்லா பிரட்டுங்க. இந்த தேசிக்காய் பொடி எல்லா இடமும் படத்தக்கணவா. இதே நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும்.
சில வீடுகளில் நிறைய மரங்களில் இலைகள் இருக்கும், அரைக்க தெரியாமையோ அல்லது பஞ்சிலையோ தெரியல அரைக்கணும் இல்லை. தாளிப்பை போடுங்க. இது அந்த வெள்ளிக்கிழமையில் அப்படி விசேஷமாக சாப்பிட்றேன்டா இதில் தாளிங்க, இல்லாடி தேவையில்லை தாளிப்பு. இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும்.